வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர் ரேடியோ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்னன்னா, கடந்த 13 நாட்களாக ஆரம்பாக்கம், தமிழ்நாட்டுடைய வடக்கு எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரம்பாக்கம் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து மதியம் 1 மணிக்கு ரயில் நிலையத்துக்கு போய் கொண்டிருந்த ஒரு 10 வயது சிறுமியை வட இந்திய இளைஞர்களால் ஒரு மாந்தோப்புக்கு தூக்கி செல்லப்பட்டு கடத்தி செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு கொடுமையை அரங்கேற்றிவிட்டு தப்பித்து சென்ற நிகழ்வின் காரணமாக தமிழ்நாடு முழுவதுமே கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் அவருடைய உறவினர்கள் ஒவ்வொரு நாளும் காவல் நிலையத்தை அணுகுவதும் சாலை மறியல் பண்ணுவதும் அரசை நோக்கியும் மற்றும் காவல்துறை நோக்கியும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியப்படுத்தும். தமிழ்நாட்டு காவல்துறையை பொறுத்தவரை எந்த விதமான சவால் ஏற்பட்டிருந்த போதிலும் அதற்கு விடை காணாமல் ஒருபோதும் தமிழ்நாட்டு காவல்துறை பின்வாங்கியதில்லை. பல்வேறு வழக்குகள் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமான விசாரணைகள் கூட பவேரியா கொள்ளைகள் விசாரணையாக இருக்கட்டும், சட்ட கொள்ளையாக இருக்கட்டும், பீரோ புல்லிங் கொள்ளைகளாக இருக்கட்டும், வங்கி கொள்ளைகளாக இருக்கட்டும், அத்தனை விசாரணைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறை சற்று காலதாமதமானாலும் சரியான விடையை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கேள்விகளெல்லாம் காவல்துறையை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிற பொழுது நான் முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ற முறையிலே பொதுமக்களுக்கும் ஊடகத்துக்கும் தெரிவித்து கொண்டிருந்த தகவல் என்னவென்றால், அன்றைய தினம் அங்கு எத்தனை செல்ஃபோன்கள் அந்த டவரில் பதிவு செய்யப்பட்டிருந்ததோ, கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த செல்ஃபோனில் 600 தகவல் பரிமாற்றங்கள் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 3 அல்லது 6 பேருடைய செல்ஃபோனை மட்டும் கண்டுபிடித்து அதில் மெயின் அக்யூஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இப்போது ரமேஷ் பிஸ்வால் என்கின்ற அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த இந்திக்காரருடைய செல்ஃபோன் மட்டும் சூலூர்பேட்டையிலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துவிட்டு ஆரம்பாக்கத்தில் அரை மணி நேரம் இருந்துவிட்டு அல்லது 1 மணி நேரம் இருந்துவிட்டு இந்த காரியத்தை முடித்துவிட்டு மீண்டும் சூலூர்பேட்டைக்கு இந்த செல்ஃபோன் போயிருக்கிறது. இங்கே இருக்கிற அவருடைய நண்பர்கள் சில பேரிடம் சில பல தகவல்களை பரிமாறிவிட்டு அந்த செல்ஃபோன் மீண்டும் சூலூர்பேட்டைக்கு போய் மையம் கொண்டிருக்கிறது என்பதை அன்றைய தினமே காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. இருந்தாலும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து ஆரம்பாக்கம் சூலூர்பேட்டை வரையுமே அங்கே ஸ்ரீ சிட்டி என்று நம்ம ஆரம்பாக்கம் தாண்டினோடனே ஸ்ரீ சிட்டி என்கின்ற ஒரு சிட்டியை மரியாதைக்குரிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சென்னையை ஒட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி இருந்தால் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற சிப்காட்டிலிருந்து தேவையான மூலப்பொருட்களை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் கும்மிடிப்பூண்டி ஆரம்பகத்தை ஒட்டியே ஸ்ரீ சிட்டி அமைத்திருக்கிறார். எனவே கவரப்பேட்டை தொடங்கி சூலூர்பேட்டை வரை இந்திக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு பக்கம் குடி வந்து விட்டார்கள். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சும்மா நிலம் வச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸ், போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஷெட்டு போட்டு இவர்களுக்கு ஏகப்பட்ட இடங்களை வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தடா மற்றும் சூலூர்பேட்டை, கவரப்பேட்டை தொடங்கி தள்ளுவண்டியில் அவங்க வட இந்திய உணவுப் பொருளை தள்ளுவண்டியில் தயாரித்து விற்பனை செய்கின்ற அளவிற்கு வியாபித்து விட்டார்கள். ஸோ அந்த அடிப்படையில் எந்த இடத்துல அவர் இருப்பார் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட தமிழ்காரர்கள் இந்திக்காரர்களை விசாரிக்க வேண்டிய ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பையும் தாண்டி இந்தி தெரிந்த நபர்களெல்லாம் பணியில் அமர்த்தி இந்த செல்போனை மட்டும் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் ஒரு சிறப்பு குழுவை அமர்த்தி கிட்டத்தட்ட 3 டிஎஸ்பி தலைமையில் 16 டீம் அமைச்சு எந்தெந்த இடத்துலாம் போயிருப்பாங்க அப்படின்னு கருதுகிறார்களோ அத்தனை இடத்துக்குமே ஸ்பெஷல் டீம் அனுப்பி தமிழ்நாடு வடக்கு மண்டலத்துடைய ஐஜி திரு அஸ்ரா கார்க் அவர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி மிஸ்டர் விவேகானந்த் சுக்லா அவர்களும் இந்த வழக்கின் மீது சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு அங்கே முகாமிட்டிருந்து இந்த எதிரியை எதற்கு போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற கேள்வியும் சிலர் மனதில் எழும்பக்கூடும். அதுக்கு என்ன பதில் என்றால், அன்றைய தினம் அந்த சம்பவ இடத்திற்கு தனி மனிதனாய் இவ்வளவு பெரிய ஆபரேஷன் அசம்பவத்தை செய்ய முடியாது. இவன் எத்தனை நண்பர்களோடு வந்தான், எத்தனை பேர் காத்திருந்தார்கள், அந்த பெண்ணே ஒருவர் அல்ல 2 என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் 2 மட்டும்தானா இது போன்ற தவறுகளை முன்பு இந்த ஏரியாவில் செஞ்சிருக்கிறார்களா? இவர்கள் எந்த மாதிரியான குற்ற பின்னணியிலிருந்து அஸ்ஸாம் மாநிலத்திற்கு வந்தார்கள்? இவரோடு சேர்ந்து எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? இந்த தவறை மட்டும் செய்கிறார்களா இல்லது திருட்டு தொழில்கள் அல்லது கொள்ளையடிக்கும் தொழில்களும் இவருக்கு தொடர்பு இருக்கிறதா? இந்த ஆட்களுக்கு ஏற்கனவே இவர்கள் பிறந்து வாழ்ந்த இடங்களில் பழங்குற்றவாளிகளா இல்லையா போன்ற அத்தனை தகவல்களையும்
சேகரிப்பதற்காகத்தான் போலீஸ் இப்போ போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க. அந்த போலீஸ் கஸ்டடியில் இன்னும் இந்த வழக்குக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் இந்த சிறப்பு விசாரணை குழு அத்தனை தகவல்களையும் திரட்டி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வகையில் சிறப்பான முறையில் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த எதிரிக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆர்ஆர் ரிவ்யூ சார்பாக சிறப்பாக துரிதமான முறையிலும் விசாரித்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து இந்த வழக்கை முடிவு கொண்டு வந்தமைக்காக ஆர்ஆர் ரிவ்யூ சார்பாக இந்த காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போல் நிலுவையில் இருக்கிற பல்வேறு வழக்குகளையும் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்த போதிலும், சரியான நேரத்துக்கு சாப்பிட வசதி இல்லாத போதிலும், சரியான தூக்கம் இல்லாத போதிலும், வேலைப்பளு அதிகமாக இருந்த போதிலும், ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டால் என்கின்ற போது தன் குடும்பத்துக்கு ஏற்பட்டது போல கருதி இந்த வழக்கில் நீங்கள்லாம் துரிதமாக செயல்பட்டிருக்கிறீர்கள். ஆர்ஆர் ரிவ்யூ குழுமத்தின் சார்பாகவும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேல் சப்ஸ்கிரைபர், 1 கோடி பேர் வியூ பண்ணுறீங்க ஆர்ஆர் வியூவில். உங்கள் அனைவரும் சார்பாக தமிழ்நாட்டு காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பின் கீழ் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.